பெற்றோர்களே, ஆர்வம் பெற்றோர்களே, அருமையான இளைஞர்களே, சிறுவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மரியாவிஷன் சார்பாக சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜேம்ஸ் தோம்போர் யார்? இந்த ஜேம்ஸ் தோம்போர் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஜேம்ஸ் தோம்போருடைய நூற்றாண்டு விழாவிலே நாம் இவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது, ஜேம்ஸ் தோம்போரோடு நெருங்கி பழகியவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. இன்று பலர் உயிரோடு இல்லை. உயிரோடு இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சாட்சியங்களை மரியாவிஷன் சார்பாக பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே மரியாவிஷன் வழியாக ஜேம்ஸ் தோம்போருடைய நல்ல பணிகளை எடுத்து சொல்லுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள். இன்னும் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். ஜேம்ஸ் தோம்போரை பற்றி அறிய வேண்டுமென்றால், அவருடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள், பணிகளை பற்றி புரிய வேண்டுமென்றால் மரியாவிஷனை பாருங்கள், ஜேம்ஸ் தோம்போரை கேளுங்கள், அவரோடு வாழ்ந்தவர்களை கேளுங்கள். நன்றி, வணக்கம். மதுரபாய் அவர்கள் அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்போரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு பணியாற்றியவர்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். சரியா? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? என்ன மக்களுக்கு வேண்டி நிறைய காரியங்கள் செய்தார். என்ன அவரு இந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வேண்டி சாப்பாடுக்கு வேண்டி நிறைய கஷ்டப்பட்டாருங்க. பனைவேல கூட்டுறவு சங்கம், நெசவு, அது தண்ணி நிறைய கொண்டு வந்தாரு. പിന്നെ எல்லாரும் கூட ஒரு ஸ்நேகம். அவரு எல்லாரோடையும் எல்லாருக்கூடையும் ஒரே പോലെ அன்பா இருப்பாரு. அதாக எல்லாத்தோடையும் நல்லது. இந்த மரியஞ்சன கூட்டத்திலே இருப்போம். அவரு வருவாரு. அவர் இருந்தா வந்து கூட்டத்துல இது சொல்லுவாரு. ஏதாவது அப்பொழுது சொல்லுவாரு, எல்லா காரியங்களும் நம்ம ஒழுங்கா செய்யணும்னு சொல்லுவாரு. டைம் முக்கியம். அதை சொல்லி தந்திருக்காரு. நமக்கு அந்த டைம் நேரம் எல்லாம் தெரியாது எனக்கு. அந்த டைமுக்கு நம்ம போகணும். கோயிலுக்கு போனாலும் சரி, வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனாலும் அந்த கரெக்ட் அந்த டைமுக்கு போகணும். அதுதான் நல்லது. கோயில போனாலும் அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கோயில இருக்கணும். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப இங்க போகுது குறை பேர் பைக்கும் கொண்டு. அங்க 6:30க்கு பூசை தொடங்கும். சொல்லலாமா? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. தேவையானது நாங்களே பார்த்துட்டு இருப்பேன். ஃபாதரை பற்றி சொல்லுங்க. மற்ற உள்ள நடைமுறை பூசைக்கு தொடங்குனா 7:30க்கு இங்க இருந்து 7 மணி 7:15 போகும். எத்தனை மணிக்கு போகும்? நம்ம அதெல்லாம் சொல்ல கூடாது. ஏன்னா நான் அப்படி சாமியார் போகுன்னு சொல்றீங்களா? சாமியார் பிந்தி போறாங்களா? அவங்க நேரமே போறாங்க. கரெக்டா அவங்க தொடங்காங்க. மக்கள் வந்து அதை கடைபிடிக்கல. மக்கள் கடைபிடிக்கல. அவர் எல்லா காரியத்திலையும் நல்ல காரியங்கள் செய்வாரு. அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களா? ஜபம், தபம், தானம், ஒருத்தல் முயற்சிகள், அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில படிச்சீங்களா? அதெல்லாம் நிறைய அவர் செய்தாரு. நம்ம இன்னி என்ன சொல்ல, என்ன ஒரு வீட்டுல நம்ம ஒரு விசேஷம் போன அங்க அவருக்கு சாப்பாடு கொடுத்தா அவருக்கு இஷ்டம் இல்லைன்னாலும் ஏதாவது கொஞ்சம் எடுத்து வாயில வச்சு சரி எல்லாரும் சாப்பிடுங்க என்னன்னு சொல்லுவேன். அப்படியா? ஆமா. நாங்க 4-5 தடவை இதுவரை கூட்டத்துல இருந்து ஏதாவது இந்த 1-2 கல்யாணம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வந்த சமயம் போவோம். இங்க மரியாதையில உள்ளவங்களை கூப்பிட்டு விருந்து தருவாங்க. அப்ப நமக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நாங்க என்ன பொறுத்த அளவுல இஷ்டப்படுத சாப்பாடு தின்னும். ஆனா அவர் அப்படி இல்லை. எல்லாத்துல இருந்தும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அண்ணன் சொல்றாரு. இப்ப அதெல்லாம் எங்க நடக்குது? எல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப சிஸ்டம் மாறி போச்சு இல்ல? எல்லாம் மண்டபத்துல தானே நடக்குது. இந்த கிறிஸ்துராஜபுரத்துல போனீங்களா நீங்க? அங்க லிட்டில் ஃப்ளவர் சொல்லி இருப்பா, அப்படித்தானே? லிட்டில் ஃப்ளவர் நான் பார்த்தேன். நான் போனேன். சரி, ஃபாதருடைய மிக முக்கியமான பல் சமய பார்வை எப்படி இருந்து? எல்லா மதத்தோட நல்லா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானே? அது அவருக்கு வேற யாரு பற்றியும் ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்படி வேற மதமாக்கும் வேற ஜாதியாக்கும் அந்த வித்தியாசமே இல்லாம பழகுவார். ஒரு ஜாதியோ மதமோ வேற உள்ளதை பற்றி அவர் சொன்னதாட்டுனா எனே தெரியாது. ஒன்னும் சொல்லிட்டு இல்லை. சரி சரி. ஏன்னா மரியாதை இருந்தது கொண்டு நான் சொல்லுறேன். நாங்க அப்ப இருந்த இதுக்கு எல்லாம் கரெக்டா செய்யணும். அவர் சொல்றதுபடி கடந்து கேட்டா நல்ல காரியம். ஒன்னாமത്തെ காரியம் இந்த டைம்.
டைப் தான். சரி. ரெண்டாவது என்ன சொன்னா யாரையும் நம்ம ஒரு வார்த்தை பேசுறேன் மற்றவங்கள பேசுறது வேற என்ன சொல்லலாம் ஃபாதருடைய வாழ்க்கையை பற்றி? எல்லாம் வேற இதுதான். நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு புனிதரான வாழ்வு, புனிதமான வாழ்வு. ஒரு வலிய தப்பு பண்ண கன்னியாகுமரி என்னாச்சு? அவங்க ஒரு பெரிய வேலையை காட்டிடுவாங்க. சொல்லுங்க. காட்லி அவங்களா? எங்க நடக்க எல்லாம் ஏற்பாடு வச்ச பின்னாடி அவங்க அங்கதை மேலும். ஓ அப்படியா? அதுமட்டும் தான் சொல்லுவேன். அல்லாத ஓ பறக்குந்தில அடக்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்களா? இங்க உள்ளவங்களுக்கு இஷ்டம் உண்டு. இஷ்டம் உண்டு. அப்ப அதுக்கு நீங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுனீங்க, எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? அப்ப யார் இந்த ஏக்ரமன்ஸா? இல்ல இல்ல, அதுக்கு முன்னே எப்படி போனாரு? பேட்ரிக்கா? புஷ்பராஜா? என்ன யாரு? ஜெயக்குமார் ஃபாதர் ஒன்றும் செய்யல. சிஸ்டர் லீவ் சொல்லி கொண்டு அங்கதான் அடக்கம் செய்யணும். அங்க அந்த கோயிலுக்கு அவர் எழுதி வச்சிருக்காரு. அங்கதான் அடக்கம். ஆமா ஆமா, திருமலை மலையின் கீழ் என்னுடைய உடல் இறக்கப்பட வேண்டும். அது தெரியாது எனக்கு. ஆமா ஆமா ஆமா, இங்க அவர் எழுதின புக்கிலே எழுதியிருக்காரு. சரி, அதனால கேட்டதுக்கு சிஸ்டருக்கு இஷ்டம் இல்லை, எங்க எல்லாம் வரதுக்கு அங்க இருக்கட்டும் சொல்லி வச்சுங்க. அப்புறம் அவங்களும் அங்கதான் இருக்கணும் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க அங்க இங்கே போனாங்க, அவங்க ஊர்ல. அவங்க முடியாத பட்சத்துலதான் போன, இவர் இறந்த பிறகுதான் போனாங்க. இவர் இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு சுகம் இல்லை. அப்ப அவங்களுக்கு இதுல அதாவது சபை இல்ல, அவங்களுக்கு காங்கிரிகேஷன்ல உள்ள. இப்ப அவரு ஃபாதர் கூட வந்த அவரு ஜிலே, அவரும் பெல்ஜியத்துக்கு தான் போயிட்டாரு. மெலாடு அவரும் பெல்ஜியத்துல போய் தான் இறந்தாரு. சரியா? அப்ப ஒரே வரியில ஒரு நல்ல மனிதன், நேரத்தை கடைபிடிக்கக்கூடியவர், அதை நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. சரிதானே? அதுபோல நாமும் நல்ல நேரத்தை பயன்படுத்தி உரிய நேரத்தில் உரிய காரியங்களை உரிய விதத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீ. ஒரு பாடத்தை படிச்சிருக்கிறீ. சரிதானா? வெரி குட். அப்ப நன்றி. அர்ப்பணியாளர் ஜேம்ஸ் தோம்பருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொண்டதை நீங்கள் அனுபவபூர்வமாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள. பானு பானு, ஆமா, அவரு தான் அந்த வேன் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தார். அடுத்து ரெண்டாவது வந்து நான் அதை கூட அப்போ நான் வளர்ந்துக்கில் இருந்தேன் பிறகுந்தேன். அப்போ என்ன கூப்பிட்டு அவன் இது பண்ணி போன அப்புறம் ட்ரெயின் வேலை கிட்டி அவன் போன அப்புறம் என்ன கூப்பிட்டு போனார் பார்க்குறோம். அவன் மேப்பால் எல்லாம் கொஞ்சம் காலையில் இருந்தார் பிறகு ரெண்டு மாதிரி மேப்பால். அங்கே அப்புறம் அந்த ஸ்கூலெல்லாம் எல்லாம் அவரு தான். பழைய காலத்தில் எல்லாம் மேப்பாலையும் இந்த பிறகு பங்கோட இருந்தார். ட்ரைவ் வந்தார். ஆமாம், உங்களுக்கு தெரியுமே. ஆமாம் ஆமாம், அதோட இருந்தார். அடுத்து வந்து இங்கே இருந்து அப்படியே அந்த கேஎஸ்எஸ்என் உள்ள அந்த இதை தொடங்கினார் மூமியண்டி. அது தொடங்கி வரைச்சுன்னா அப்போ விரிவாக்கம் ஆச்சு மாவட்டம் கூட. ஆமாம், டயசுக்கு கூட அப்படி விரிவாக்கம் பண்ணி இருந்த சமயத்திலாக்கி சும்மா அங்கட்ட அந்த பொட்டை வாங்க பொட்டை அது மேலே மொத்தம் மொத்தம் ஒன்று அது அளக்க போனது நான். அப்படியா? ஆமாம், நானும் அங்கே சுங்காங்கடையிலும் அம்மா ஒற்றைக்க முடியலையோ சர்வே அளவுக்கு வேற அம்மா கூட அது ஹெல்ப்புக்கும். அப்போ பாத்திரங்க எடுத்து நான் அந்த ஜீப்பில் தான் கூப்பிட்டு அங்கே விடுவார். காலையில் அங்கே போவேன், சாயங்காலம் அவர் எங்களை கொண்டு விட்டுட்டு அங்கே 2-3 நாள் எல்லாம் உண்டு. இந்த தர்மையான ஏரியான ஒரு பக்கத்தில் பார்க்கலாம். அதில் தான் அவர் தான் இந்த புரோக்கர், இந்த பஸ்ஸு. அவர் கிறிஸ்டியன்ஸ் ஆகும். சும்மா அந்தோனியார் குடிச்சு அடிக்கல அதில் கிறிஸ்டியன். அப்போ இவர் போய் அதில் மூவ் பண்ணி வாழ்க்கை மூமெண்ட்டில் பின்ன டயசுக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும். இல்லாமல் வாங்க முடியாது இல்லையா, டயசுக்கு தான் இதுவும் இருக்கும். அப்படி அதை வாங்கி அந்த மலை பொருத்தவும் வாங்கி அளந்து நாங்கள் அளந்து மொத்தம் அளந்ததில் நாங்கள் மொத்தம் அளந்திய மொத்தம் ஏரியா மொத்தம் எவ்வளவு மறந்துனது இப்போ அதெல்லாம் போயிருக்கோம். எல்லாம் வெட்டி வெட்டி என்ன முடிச்சு பின்ன பசுவமாரி கண்ணி கொஞ்சம் தான் கொடுத்து போட்டார் வீடுகள் வச்சு பானைச்சீரம். பானைச்சீரை பார்த்துருக்கோம். அது அந்த ஏரியா. இந்த ரோட்டு சைடில் ஹைவேக்கே சைடில் அங்கே இருக்குது, அதுவும் இதோட சேர்ந்தாங்க. அந்த ஹைவே சைடோட அந்த பானை தாங்க, அதுவும் இந்த மலையோட சேர்ந்த பிளேஸா. அப்படியா? ஆமாம், அவர் கொடுத்தது பானை செய்த சங்கத்துக்கு பாலஜியம் அவர் அங்கே இருந்தார். அந்த எடுத்து முடிச்சு டாக்குமெண்ட் எல்லாம் ஆகி பிரமாணம் பதிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வர எல்லாத்துக்கும்
அடுத்து பின்ன மலைக்க மர சைடில் இருக்குது மற்ற சன்னியாசி எங்கள் கிருஷ்ணமலையில் உள்ள பாட்டு மரியதாஸ் மரியதாஸ். ஓகே. அவருக்கு ஏற்பாட்டில் அங்கே பிறந்த ஏரியா கொடுத்துருக்கு அவங்களுக்கு அப்படி இந்த மலைக்கு மனசு இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. நாங்கள் அங்கே கிருஷ்ணமலைக்கு எல்லாம் போய் அவர் வாரத்துக்கு கட்டி ரெஸ்ட் எடுப்பார். அந்த அங்கே இவர் வெள்ளக்காரர் அங்கே கிருஷ்ணமலையில் இருந்தோம். அவங்க ஒன்று பண்ணுறது இதெல்லாம் திருச்சூர் பக்கத்தில் உள்ள மலையாற்று கிருஷ்ண. அப்படி அங்கெல்லாம் இருந்து நாங்கள் 8-10 வருஷத்துக்கு மேலே நானே அங்கே இருந்துட்டேன். ஒரு அங்கே இருந்துச்சாக்க இவங்க நாரம் இல்லை என்ன கொடுத்தாங்க ஃபாதர் தோட்டத்தில் இவன் இங்கே சொல்லுங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் சொல்ல முடியல. நான் இருந்தால் டிராக்டர் எல்லாம் ஓடி இந்த கோலம் பார்த்து எல்லாம் அவசாரம் கொண்டு விடுவேன். அப்போ இவரை கூப்பிட்டு கேட்டாக்கில் இவனை அங்கே விடுவோம். நான் எங்கே இங்கே டயசிஸ் எல்லாம் அப்படிதான் அங்கே வந்து அது அந்த ஸ்கீம் அப்படி தான் இருந்தது. ஒரு லாஸ்ட்டில் இப்போ வந்து கடைசியில் வந்து அந்த மார்னிங் ஸ்டார் மிட்டிஸ் பிஷப்பு அவர் நல்லா அவர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணார். அப்போ அவர் டெல்லியில் இருந்தார். காளிதாஸ் ஆஃப் இந்தியா அந்த பொறுப்பில் இருந்தார் மிட்டிஸ். அங்கேருந்து வந்த பிறகு தான் பிஷப்பாக பின்ன ஆசாரிக்குள்ளாமங்கிட்டே இருந்தார் மிட்டிஸ். இப்படி அவங்க எல்லாம் நல்லா ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிட்டார் ஃபாதர் ஜேம்ஸ். அதுக்கு அடுத்தது ஃபாதர் ஜேம்ஸ் ஆள் எப்படி ஆளு அவர் போல யாருமே இல்லை. அன்னத்தை பத்திரமாலையும் சரி பொது நலத்திலையும் சரி எந்த காரியத்திலையும் அவர் செய்திருக்க ஒரு சொந்தோ ஒரு பங்கில் இருந்து ஒரு சிஎன் ஒரு 10 வாரம் அவர் கேட்டுட்டு நம்ம பொருளை கசப்பு பிடிச்ச மனுஷன் எதுவும் தெரியும். இந்த லோகத்திலே உண்டு அந்த லோகத்திலே உண்டு எப்போ உண்டு அல்லாமல் யார் அவரை சிஎன் என்று ஒரு வாக்கு சொல்லுங்க. இந்த பறக்குன்னு பங்கில் இருந்தாங்களேன்னு சரி. அதே மாதிரி சிம்பாங்கரில் போனாலும் அந்த ஜனங்காவிலுக்கு கலர்னு நமக்கு கொடுத்தா அடக்கத்துக்கிட்ட நான் போயிருந்தேன் மரணத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவளுக்கு நல்லா அன்பு இருந்தால் தானே இவ்வளோ தூரம் வருவாங்க. இங்கே ஏதோ வெளிநாட்டில் உள்ள ஆள் இல்லையா நமக்கு என்ன ஜெயிட்டு அது பார்க்க அவர் அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு உடம்புலாம் அருமை சிநேகங்களும் ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும். அவருக்கு வாழ்க்கை என்ன செய்து கொண்டு போனார்? ஒன்றுமே கொண்டு போய் இதெல்லாம் அவர் நெசாந்திலிருந்து பைசா வாங்கி இந்த நாட்டில் இருந்து கைப்பற்றிருக்காரு. அப்போ அவர் நல்லா எப்படிப்பட்ட ஆள் எல்லாரிடத்துலயும் அன்பா இருப்பார். கிறிஸ்தவர்கள் ஃபாதர்மாரை கண்டாலும் சரி சிஸ்டர்மாரை கண்டாலும் சரி சாமிமாரை யாரை கண்டாலுமே அவர் இது பண்ணி பேசணும். அருமையாக பேசுவார். அப்படியே வந்தது. அவருடைய ஃபர்ஸ்ட்ல ஐஸ்லண்ட் டாக்டர் முகமது பங்களாக்கும் வந்தார். முகமது அப்போ அவருடைய 100ஆண்டு விழாயாக்கம் வருது ஜூன்ல. அப்போ ஒரு விழா எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். சரி, அப்போ நீங்களும் வரணும், உங்களுக்கும் அறிவிப்பு கொடுப்பா. சரியா? ஓகே. அப்போ அல்புண்ணியால் ஜேம்ஸை பற்றி ஆழமான அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துருக்கிறீங்க. வல்சலம் நம்முடைய பழைய ஃப்ரெண்டு, அதோட சேர்ந்து நல்ல ஜேம்ஸோட நம்ம எல்லாம் தெரிஞ்சோம். நீங்க தான். சரியா? எனவே நன்றி. உங்களுக்கு அவரு தான் வேலை தந்தாரா? 1962. 1962. அப்போ எனக்கு ஒரு வயசாயிருச்சு. என்ன வேலை தந்தாரு? ஹெட்மாஸ்டர் ஸ்கூல்ல. அப்படியா? பரவாயில்லையே. சரி, வேற என்ன நல்ல காரியங்கள் செய்தாரு? அவரு தான் ஆதி காலத்தில் இருந்த பள்ளியிடங்கள்ல இந்த சர்ச்சைலாம் கிடையாது. முதல் காலத்தில் ஒரு சின்ன ஓலைக்குடி, இப்போ இந்த ஓலைக்குடிசையில் ஜெபம் நடந்துட்டு இருந்து ஒரு அப்போ பறக்குலேருந்து வந்து அவர் இங்கே ஜெபம் முடிச்சுட்டு பறக்குள்ளே போயிடுவார். பிறகு அவரு காலத்து பிறகு தான் அந்த ஓலைப்படியில் மாற்றி அந்த பக்கத்தில் கோயில் கட்டினது அவர் தான். இந்த கோயில் இப்ப இருக்க கோயில இப்ப இருக்க கோயில் கட்டுப்ப நிறைய எதிர்ப்பெல்லாம் இருந்ததா? அந்த சமயத்தில் எதிர்ப்புன்னு இல்லை, கொஞ்சம் இந்த இடங்கள் கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. இந்த இடம் கொடுக்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்கல்ல. அப்போ பெரியப்பா ஒரு ஆள் அகஸ்டின் அவர் தான் இந்த ஊருக்கு அப்புறம் தலைவராக கொஞ்சம் இருந்தார். நல்லா அப்படியா? கெட்டப்பா இருந்தார், உதவி செய்யறாரு. அவரு கொஞ்சம் சாமர்த்தியம் இருந்ததுனால எல்லாரும். என்னுடைய அப்பாவை தெரியுமா? பொன்னுள்ள உதவி செய்யற தெரியுமா? தெரியும். அவர் எந்த ஊருக்காரரு?
கோயில் படுத்துக்கு பின்னால் தானே எங்க இந்த மேல்பாலை மேல்பாலை அவர் மேல்பாலை தெரியும். ஆமா அவருக்கு மகன் தானே? ஆமா அவருக்கு மகன் தானே. கோயிலில் கொஞ்சம் இது இல்லை எங்க கார்மல் ஸ்கூல்ல இந்த கார்மல் நகர்ல இருந்தேன். கார்மல் நகர்ல இருந்தேன். எங்க பங்கு கோயில் அது உங்க பங்கு கோயிலா? ஆமா. எப்படி அங்க பங்கு கோயில் வந்து? எங்களுக்கு அதான் நாங்க அங்கதானே ஊரே. அப்படியா? இப்ப இங்க வந்திருக்கிறீங்க? மகன் இல்ல. ஓ மகன் இங்க இருக்கு. மகன் அப்படியா? சரி 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 சரி. ஓ அங்க இருந்து இங்க வந்து இப்ப அங்கதான் இருக்கிறிய? நாங்க அங்கதான் இருக்கோம். சரி 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 சரி. இங்க வீடு போட்டிருக்கோம். சரி 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 சரி. ஓ நான் திருக்குடும்ப ஆலயத்துல இருந்தேனே. ஆமா நீங்க வந்திருந்த எங்களுக்கு நாங்க தெரியும். அமல்ராஜ் நேவிஸ்க்கு பிறகு நான் அங்க இருந்தேன். நீங்க வந்தீங்க. 2 வருஷம் இருந்தேன். சரி வேற என்ன ஃபாதர்ட்ட கோயில் கட்டினாரு, பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு வேலை தந்தாரு, வேற என்ன? இல்ல அவர் செய்த சமூக அந்த பள்ளிடங்கள் எல்லாம் வந்து அவரே காங்கிரஸ் தலைமையெல்லாம் போட்டதெல்லாம் அவர் தான். கல்லெல்லாம் தூக்குவாரு, காங்கிரீட் எல்லாம் தூக்குவாரு, சாந்து குழைச்சி கொடுக்கறது அங்க கொடுக்க. ஒரு நாள் நாங்க வேசம் பார்த்துட்டு சாணம் தான் போடுது அந்த பள்ளத்துல. அவரு எங்களை கொண்டு விடவும் அங்க வரவும் காத்துல தூசி அவ்வளவு சாணம் எல்லாத்துக்கும் மேலே வந்து உடனே அடுத்த நாள் சல்லி இறக்கி சிமெண்ட் இறக்கி பள்ளிடத்துக்கு தளம் போட்டார். ஓஹோ இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவர் அவர் ஃபாதர் ஜேம்ஸ். அவருக்கு இந்த உடனே எந்த காரியம் உடனே நடக்கணும், உடனே செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர். வெரி குட். வேற என்ன நல்ல காரியங்கள் அவர்ல பாத்தீங்க? அவர் இந்த ஏழைகளுக்கு அவ்வளவு வீடு கட்டி கொடுத்தவர் தானே. மலையடியில வந்து வீடே கிடையாது, இல்லை நல்ல வீடுகள். கோதம்பு ஸ்கீம்ல அவ்வளவு இருக்கும். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் கோதம்புல வீடு கட்டி கொடுத்தது அவர் செய்த சேவை. வெரி குட் வெரி குட். அப்படி பரவாயில்ல. அப்ப ஆபிரகாம் நீங்க அவர் வந்ததுனால வேலை கிடைச்சு உங்களுக்கு. இது மாதிரி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சது, நிறைய பேருக்கு படிப்பு கிடைச்சது, பள்ளியிடங்கள் வீடுகள் கிடைச்சது, பள்ளியிடங்கள் தொழில்கள் கிடைச்சது இல்லையா? 2 பள்ளியிடத்தையும் பெருசா நல்ல அவர் தான் கைப்படதான் எல்லாம் கெட்டு நல்ல செய்தாரு. இந்தியெல்லாம் பழைய எல்லாம் சின்ன சின்ன வாட்டர் குடிச்சா அப்படிதான் இருக்கும். ஓலை குடிச்சா? ஆமா அதெல்லாம் நல்ல கொண்டு செய்து தந்தாரு. வெரி குட். இப்ப அங்க ராமன்புத்தூர்ல இருக்கிறீங்க? எந்த தெருவுல இருக்கிறீங்க? நம்ம இந்த மீன்கடை மார்க்கெட்டுக்கு சொந்த வீடு தான். சொந்த வீடு. ஓகே 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 வெரி குட். நன்றி. அப்ப ஃபாதரை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லியதுக்கு நன்றி. 100ஆண்டு விழா வைக்க போறோம். அப்போ உங்களுக்கு அழைப்பு விடுப்போம், நீங்களும் வரணும். சரியா? நம்ம நல்லாயின்புரம் பறக்குன்று ஒரு செலிப்ரேஷன் வந்து சுங்காங்கடல இருக்கும். சுங்காங்கடை. ஆமா ஆமா ஆமா. சரியா? ஓகே நன்றி ஆபிரகாம்.